வணக்கம், நமஸ்தே. என் பேர் ஸ்வேதா. நான் இங்கே அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன் தேனாம்பேட்டில். இங்கே தேனாம்பேட் தீயணைப்பு நிலையமில் தீயணைப்பு வீரர்கள் எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வு கிளாஸ் மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி எடுக்கிறாங்க. பொதுமக்களும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்களுமே கொஞ்சம் பேர் வந்திருக்கோம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நிறைய தீயை வந்து எப்படியெல்லாம் நம்ம அணைக்கலாம், எப்படியெல்லாம் தீயிலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களெல்லாம் எப்படி பாதுகாக்கலான்றதையுமே இங்கே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளினாலே நிறைய பட்டாசு வெடிப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தீக்காயங்கள் ஏற்படுறது. ஒரு பக்கம் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் நிறைய தீக்காயங்கள் ஏற்படவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பட்டாசு வெடிக்க போகிறீங்க, கொஞ்ச நேரம் வெடிக்க போகிறீங்கன்னா ஒரு பக்கெட்டில் பக்கத்தில் மண்ணும் இன்னொரு பக்கெட்டில் வந்து நீங்கள் தண்ணியும் வச்சுட்டு உங்கள் சேஃப்டியாக நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பட்டாசு வெடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் காலணிகளை அணிஞ்சிட்டு நீங்கள் வந்து பட்டாசுகளை வெடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து பட்டாசு வெடிக்க பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைங்க கூட அப்பாவோ அம்மாவோ கூட யாராச்சும் பெரியவங்க அந்த குழந்தைங்களுக்கு கூடவே போயிட்டு நீங்கள் வந்து பட்டாசு கண்டிப்பாக வெடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதையும் மீறி நம்ம இவ்வளோ பண்ணியும் ஏதாவது ஒரு தீக்காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அந்த தீக்காயத்துக்கு மேலே நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டாலே உடனே மஞ்சத்தூள் வைப்போம், காபி பவுடர் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற இப்போ தேனாம்பேட்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மருத்துவமனைக்கு போயிட்டு ஏதாச்சும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த தீக்காயத்துக்கு வீட்டில் தண்ணி ஊற்றுறதோ அது மேலே எதுவும் போடுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதையும் மீறி நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிறது, வீட்டில் வந்துட்டு இந்த துணி நீங்கள் வியர் பண்ணுறதுமே ஷால் போட்டுட்டு போகிறது, அதை வந்து ஷாலில் வந்து தீப்பிடிக்கிற மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பட்டாசு வைக்கிறீங்க, அந்த பட்டாசு வந்து முழுசாக வெடிக்கலை, அதை திருப்பி 2 வாட்டி வைக்கிறது, 3வது வாட்டி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பட்டாசு வச்சுட்டு நீங்கள் அதை வெடிக்கலையா, தீ வந்து அதில் பிடிக்கலைன்னா தண்ணி எடுத்து ஒரு கப்பு அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் காலால் ஓரமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பட்டாசு எடுத்து வெடிக்கலாம். அதையே திருப்பி வச்சுட்டு அந்த மாதிரி தான் நிறைய தீ விபத்து இந்த பட்டாசு மூலியமாக ஏற்படுது. ஸோ இதெல்லாம் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.